அதே மாதிரி 2ஆம் எண்ல பிறந்தவங்க எந்த கிழமையில கிரிவலம் போலாம்? 2ஆம் எண் பிறந்தவங்களுக்கு திங்கட்கிழமையில நல்ல பலன் அளிக்குது. சப்போஸ் திங்கட்கிழமையில பிறந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு காம்ப்ளிகேட்டட் வரும். இப்ப அதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த சூட்சமத்த பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து போனாங்கன்னா, நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். நெறைய பேர் கிரிவலம் போயிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணும் என்கிட்டயே சொன்னவர்கள் உண்டு. அவங்களுக்கு நான் சரி பண்ணி மறுபடியும் திருத்தி அனுப்பி வெற்றிய குடுத்துருக்கோம். 3ஆம் எண்ல பிறந்தவங்க எந்த கிழமையில 3ஆம் எண் பிறந்தவங்க வந்து வியாழக்கிழமையில கிரிவலம் வருவது சிறப்பு. இந்த படிப்பு சம்மந்தவங்க எல்லாரும் இந்த அலர்ஜி இவங்களுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ணுவாங்க. வியாழக்கிழமையில கிரிவலம் வரலாம். ஓகே. அதே மாதிரி 4ஆம் எண்ல பிறந்தவங்க என்ன கிழமையில திருவண்ணாமலை? 4ஆம் எண் பிறந்தவங்களுக்கு வெள்ளி, ஞாயிறு நல்லாயிருக்கும். திங்களும் சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செவ்வாயோட ஆதிக்கங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். மாறி வருதுன்னா, அது பலன் அளிக்க மாட்டுது. அதை ஆய்வு செய்து, அதுக்கு திருத்தம் பண்ணி, அதுக்கான கிரிவலத்தை ஒவ்வொரு மாதமும் வரையறுத்துக்கலாம். இந்த தேதியில நம்ம போகணும் அப்படின்னு வரையறுத்துக்கிட்டா நிச்சயம் பலன் உண்டு. 5ஆம் எண்ல பிறந்தவங்க என்ன கிழமையில திருவண்ணாமலைக்கு? 5ஆம் எண் பிறந்தவர்கள் ஞாயிறு, புதன் நல்லா இருக்கும். புதன் வந்து மிக மிக சப்போர்ட்டிவா இருக்கும். பொதுவா புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாமும் சரியா வரும். எல்லா தேதி, எல்லா நட்சத்திரம், எல்லா கிழமையும் சரியா வரும். அதில குறிப்பா சிலருக்கு சரியில்ல அப்படின்னாக்கா, இப்போ இந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கன்னு சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க புதன்கிழமை கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு.